பூரிக்கு சட்னி, காளான் குருமா, பட்டர் குருமா, பன்னீர் குருமா எல்லாமே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி மாவை உருட்டி தேய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை போட்டுட்டு லேசாக அதில் இருக்கக்கூடிய சின்ன ட்ரிக் என்னது அப்படின்னா, அந்த பூரியை லேசாக அப்படியே கரண்டியை வச்சு இல்லாட்டினா நம்ம இடுக்கியை வச்சு லேசாக அப்படியே நம்ம லேசாக வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணோம் அப்படின்னா நல்லா புஃப்னு வரும். அதே மாதிரி திருப்பினதுக்கப்புறமும் நல்லா லைட்டாக ஷேக் பண்ணோம்னா எவ்வளோ புஃப்னு நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.